அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இந்த அன்னதானத்தை கடகராசினியர்களான நீங்கள் வழங்குவதன் மூலமாக அளவற்ற நன்மைகளை யோக பலன்களை பெற இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த அன்னதானத்தின் சிறப்புகளை சற்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை. ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவார்கள். அன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அன்றைய தினத்தில் முருகன் கோவிலில் விசேஷ ஆராதனை நடைபெறுவது வழக்கங்க. அன்று வீட்டில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை படத்தில் வைத்து மாங்கனி நெய்வேத்தியம் படைத்து கவச பாராயணம் செய்ய வேண்டும். மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நிவேத்தியம் செய்து வழிபட்டால் 12 கரங்களை கொண்ட வேலன் வரங்களை அள்ளி தருவான். இந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது. இதனால் அளவற்ற நன்மைகளும் யோக பலன்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என கூறப்படுகிறது. உணவு தானம் என்றவுடன் உணவை நாம் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்ற முறையும் உள்ளது. அவற்றை பொறுத்த வரைக்கும் நொறுங்க தின்றால் 100 வயது என்பார்கள். எனவே நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். பசிக்காத நேரத்தில் சாப்பிடக்கூடாது. கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக்கூடாது. உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும். கையை ஊன்றிக்கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது. விருந்தில் தலைவாழை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொரியல் பச்சடி மசியல் மண்டி பிறகு வறுத்த பதார்த்தங்கள் சிறிதளவு ஊறுகாய் வைப்பார்கள். வலது பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும். அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும். இடது கை பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும். உணவில் சிறிதளவு நெய் சேர்ப்பதன் மூலமாக நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் என கூறப்படுகிறது. இந்த அன்னதானம் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரப்போறும் 7 தலைமுறைகளின் பித்ரு தோஷம் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும்.